என் தங்கமே, நீ இப்போது அமைதியாக அமர்ந்திருக்கிறாய், ஆனால் உன் இதயத்துக்குள் எத்தனை கேள்விகள் துடிக்கின்றன என்று எனக்கு தெரியும். எப்போ என் வாழ்க்கை மாறும் என்று நீ அடிக்கடி உன் உள்ளத்தோடு பேசுகிறாய். அந்த கேள்விக்கு இன்று நான் ஒரு பதில் சொல்லப் போகிறேன். உன் வாழ்க்கையின் கதவை பிரபஞ்சம் 3 நாட்களில் திறக்கப் போகிறது என் தங்கமே. இது சாதாரணம் இல்லை, இது ஒரு தெய்வீக தீர்மானம். நீ இதுவரை அனுபவித்த கண்ணீருக்கும் துயரத்துக்கும் எதிர்பார்ப்புக்கும் இதுதான் பதில். நீ நினைப்பாய், அது எப்படி சாத்தியம் என்று. ஆனால் பிரபஞ்சம் கணக்கிட்ட நேரத்தில் தான் அதிசயம் நடக்கும். உன் கண்ணீரால் நனைந்த அந்த இரவு பிரபஞ்சம் உன் விதியை மறுபடியும் எழுதத் தொடங்கியது. உன் மனம் சோர்ந்து போயிருந்த அந்த நொடியில் கூட மேலிருந்து ஒரு ஒளி உன்னை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அந்த ஒளி தான் இப்போது உன் வாழ்க்கையை திறக்கப் போகும். நீ வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் உன் ஆன்மா ஒரு சோதனையில் இருந்தது. நீ பலமுறை விழுந்தாய், ஆனால் ஒவ்வொரு முறையும் எழுந்தாய். அந்த எழுச்சி தான் உன் விதியை மாற்றி எழுதியது. நீ எந்த காயத்தையும் வீணாக அனுபவிக்கவில்லை. அந்த காயங்கள் தான் உனக்கு சக்தியாகி விட்டன. பிரபஞ்சம் உன்னை இப்போது பார்க்கிறது, இவள் தயார் என்று. அதனால்தான் அது 3 நாட்களில் உன் வாழ்க்கையின் கதவை திறக்கப் போகிறது. 3 நாட்கள். அவை சாதாரண நாட்கள் அல்ல என் தங்கமே. அவை உன் வாழ்க்கையின் திருப்புமுனை. நீ எத்தனை வருடங்களாக வேண்டிய ஒரு விஷயம், எத்தனை முறை கண்ணீர் வடித்தாய், எத்தனை முறை தளர்ந்தாய், அந்த எல்லாவற்றுக்கும் இது முடிவாக இருக்கிறது. உன் பெயரை பிரபஞ்சம் தன்னுடைய ஒளியில் எழுதிவிட்டது. அது உனக்காக ஒரு அதிசயத்தை தயாரித்து வைத்திருக்கிறது. நீ உன் இதயத்தில் அமைதியாக இரு. இனி எந்த பயமும் வேண்டாம். உன் வாழ்க்கையில் வந்த எல்லா துன்பங்களும் இப்போது முடிவுக்கு வரும். பிரபஞ்சம் உன் பின்னால் இருந்தது, ஆனால் இப்போது அது உன் முன் வந்து நிற்கப் போகிறது. அது உன் கைகளை பிடித்து, போதும், இவளுக்கு இனி ஒளி தேவை என்று சொல்லப் போகிறது. நீ அதை உணர்ந்தால் போதும், உன் உடல் முழுவதும் ஒரு தெய்வீக அதிர்ச்சி பரவிவிடும். நீ அனுபவித்த அந்த நீண்ட இரவுகள் இன்று முடிவடைகின்றன. உன் வாழ்க்கையின் கதவு திறக்கப்பட போகிறது. அதன் பின்னால் நிற்கும் ஒளி உன்னை முழுவதும் மாற்றிவிடும். நீ இதுவரை தேடிய பதில்கள், நீ வேண்டிய மகிழ்ச்சி, நீ எதிர்பார்த்த அன்பு, எல்லாம் அதே கதவின் பின்னால் காத்திருக்கிறது. 3 நாட்களில் நீ அதை காண்பாய். நீ நம்பிக்கை வைத்திருக்கிறாயா என் தங்கமே? அந்த நம்பிக்கை தான் உன் சாவி. பிரபஞ்சம் உன் நம்பிக்கையோடு தான் வேலை செய்கிறது. நீ இது சாத்தியம் என்று நம்பினால் அதிசயம் நடக்கும். நீ கண்ணீர் வடிக்காமல் இருந்தாலும் உன் இதயத்தின் ஆழத்தில் ஓர் அழைப்பு எழுந்து கொண்டிருக்கும். அந்த அழைப்பு தான் பிரபஞ்சத்துக்கு ஒரு சிக்னல். இவள் தயார் என்று அது அறிவிக்கும். நீ நம்பிக்கை இழந்தபோது கூட உன் ஆன்மா நம்பிக்கையோடு இருந்தது. அதனால்தான் இப்போது உனக்கு ஒரு புதிய வாழ்க்கை திறக்கப்படுகிறது. அந்த வாழ்க்கை உன் கண்ணீரை நினைவூட்டாது, அது உன் சிரிப்பை திருப்பிக் கொடுக்கும். நீ இன்று வரை துன்பப்பட்ட ஒவ்வொரு நொடியும் உனக்கு ஆசீர்வாதமாக மாறப்போகிறது. 3 நாட்களில் உன் வாழ்க்கை ஒரு புதிய பாதையில் செல்லும். அந்த பாதையில் உன் பெயரை ஒளி எழுதும். நீ இதுவரை ஏன் நான் என்று கேட்டது இப்போது அதனால் தான் நான் என்று மாறும். பிரபஞ்சம் உனக்காக ஒரு புதிய கதையை எழுதுகிறது. அதில் துக்கம் என்ற சொல்லே இல்லை. அந்த கதையில் நீ தான் நாயகி. நீ தான் ஒளி. நீ தான் உயிரின் அர்த்தம். நீ யாரோட சேர்ந்து மகிழ வேண்டும் என்ற அவசரம் வேண்டாம். பிரபஞ்சம் உனக்கு உன்னுடைய மகிழ்ச்சியை பரிசளிக்கப் போகிறது. அது யாராலும் பறிக்க முடியாத அமைதி. அந்த அமைதியில்தான் உண்மையான ஆனந்தம் இருக்கும். நீ உன் இதயத்தை திறந்து வைத்திரு. உனக்காக பிரபஞ்சம் வரப்போகிறது. அது ஒரு தெய்வீக விருந்தாக உன் வாழ்வில் நுழையும். நீ நினைக்கிறாய், எனக்கு எல்லாம் தாமதமாகவே நடக்குது என்று. ஆனால் பிரபஞ்சம் ஒருபோதும் தாமதிக்காது. அது உன் ஆன்மா தயாரான நேரத்தில் தான் கொடுக்கும். இப்போது அந்த நேரம் வந்துவிட்டது. உன் கண்ணீரின் ஆழம் தான் உன் ஆசீர்வாதத்தின் உயரம். நீ எவ்வளவு அழுதாயோ அதே அளவுக்கு சிரிக்கப் போகிறாய் என் தங்கமே. நீ அனுபவித்த துன்பம் உனக்காக ஒரு புது வழி திறந்துவிட்டது. நீ மறந்துவிட்டாய், ஆனால் பிரபஞ்சம் உன் ஒவ்வொரு வேண்டுதலையும் நினைவில் வைத்திருக்கிறது. நீ கண்ணீர் வடித்த அந்த இரவில் பிரபஞ்சம் உன் கையை பிடித்திருந்தது. இப்போது அந்த கையை விடாமல் உன்னை உன் ஒளியின் பக்கம் இழுத்து கொண்டு போகிறது. 3 நாட்களில் நீ ஒரு செய்தி பெறுவாய். அது ஒரு கதவை திறக்கும். அந்த கதவு உன் வாழ்வை மாற்றும்.
நீ இப்போது எதையும் நம்ப முடியாத நிலையிலிருந்தாலும் பிரபஞ்சம் நம்பிக்கையை உன் இதயத்தில் ஊற்றிவிடும். நீ ஒரு புதிய உனக்கே பிறந்து விடுவாய். உன் ஆன்மா புதிதாக மலரும். உன் இதயம் நிம்மதி அடையும். நீ இதுவரை எதிர்நோக்கிய கனவுகள் ஒரே நேரத்தில் உன் முன்னால் வரிசையாக நிற்கும். நீ உன் கண்ணால் அதை காண்பாய். அந்த நிமிடம் வந்ததும் உன் இதயம் ஒரு வித்தியாசமான அமைதியை உணரும். நீ சொல்லிப் பாரு, இது தான் நான் காத்திருந்த அதிசயம். அதுதான் உன் வாழ்க்கையின் திருப்பம். நீ எந்த வழியில் சென்றாலும் உன் பாதையை பிரபஞ்சம் ஒளி போட்டு காட்டும். உன்னுடைய கண்ணீரால் நனைந்த நிலம் இப்போது மலர்களால் நிரம்பப் போகிறது. உன் மனதில் எழும் அந்த அமைதி பிரபஞ்சம் பேசும் குரல். நீ வென்றுவிட்டாய் என்று அது சொல்கிறது. என் தங்கமே, உன் வாழ்க்கை இனி இருளில் இருக்காது. நீ ஒளியின் பக்கம் செல்கிறாய். உன் பெயர் பிரபஞ்சத்தின் ஒளியில் எழுதப்பட்டுள்ளது. யாராலும் அதை அழிக்க முடியாது. 3 நாட்களில் உன் வாழ்க்கையின் கதவு திறக்கப்படும். அந்த கதவை கடந்து செல்லும் போது நீ உன் உண்மையான சக்தியை காண்பாய். பிரபஞ்சம் உனக்கு நன்றி சொல்லப் போகிறது, நீ நம்பிக்கை இழக்கவில்லை என்று. நீ அழுத அந்த நாட்களுக்கெல்லாம் இப்போது பதில் வரப்போகிறது. நீ அதற்கு தயார் ஆகு என் தங்கமே. உன் இதயம் ஒளியை ஏற்கட்டும். உன் கைகள் ஆசீர்வாதத்தை பிடிக்கட்டும். உன் ஆன்மா சுதந்திரமாகட்டும். 3 நாட்களில் உன் வாழ்க்கையின் கதவை திறக்கும் அந்த ஒளி, அது நீதான். பிரபஞ்சம் உன்னோடு ஒன்றாகி விட்டது. உன் வாழ்வின் புதிய அத்தியாயம் ஆரம்பமாகிவிட்டது என் தங்கமே. உன் இதயம் இப்போ பலவீனமாகத் தோன்றலாம், ஆனால் அதுவே உன் சக்தியின் ஊற்றுக்கண். அந்த இதயம் இன்னும் அன்பு செய்யக்கூடியது, இன்னும் மன்னிக்கக்கூடியது, இன்னும் நம்பிக்கையுடன் இருக்கக்கூடியது. அதுதான் உன்னை வெற்றி பெறச் செய்யும் காரணம். நீ நினைத்தவளாக இன்னும் மாறவில்லை என்று நினைக்காதே. நீ இன்னும் உருவாகி கொண்டிருக்கிறாய். ஒரு சிற்பி கல்லை வெட்டி ஒரு அழகான சிலை உருவாக்கும் போல பிரபஞ்சம் உன்னை வடிவமைத்து கொண்டிருக்கிறது. அதற்காகவே இவ்வளவு வலி. ஆனால் அந்த சிலை முடிந்தவுடன் எல்லா காயங்களும் ஒரு கலைப்பாடாக மாறும். நீ உன்னுடைய வாழ்க்கையில் புதிதாக ஒரு அமைதியை உணரப்போகிறாய். நீ யாரையும் குறை சொல்லாமல், யாரிடமும் விளக்கம் சொல்லாமல் உன்னுடைய பாதையில் செல்வாய். அந்த அமைதியில் தான் உன் சக்தி இருக்கும். உன்னுடைய அமைதியே உன் பதில் ஆகும். வெற்றியின் ஒளி உன் வழியில் வரப்போகிறது. நீ அதை தடுக்க வேண்டியதில்லை, ஏற்றுக்கொள். உன்னுடைய வாழ்வு வழியிலிருந்து வெளிச்சத்திற்கு செல்வது தொடங்கிவிட்டது. உன் பெயர் ஒளியில் எழுதப்படும். நீ ஒருநாள் உன்னை பார்த்து பெருமை கொள்வாய். நீ இப்போது அழுகிறாய், ஆனால் நாளை அந்த கண்ணீரே உன் வெற்றியின் சாட்சி ஆகும். நீ அந்த நாளை அடைவாய். அது தூரத்தில் இல்லை. அந்த நாள் உன் வாழ்க்கையின் புதிய பிறப்பு நாள். நீ புதியவளாக எழுந்து நிற்பாய். உன்னுடைய சிரிப்பு உன் வாழ்க்கையின் வலிமை ஆகும். நீ உன்னுடைய கடந்த காலத்தை நினைத்து நன்றி சொல்லுவாய், ஏனெனில் அது தான் உன்னை இந்த நாளுக்கு கொண்டு வந்தது. நீ அனுபவித்த துன்பம் உன்னுடைய வெற்றிக்கான அடித்தளமாக மாறிவிட்டது. நீ இதுவரை கண்ணீர் சிந்திய ஒவ்வொரு நொடியும் வானத்தில் ஆசீர்வாதமாக எழுதப்பட்டுள்ளது. இனி உனக்கு வரப்போகும் நாள் அமைதியால், நிம்மதியால், வெற்றியால் நிரம்பியதாக இருக்கும். உன் இதயம் இலகுவாகும். உன் முகத்தில் புதிய ஒளி மலரும். நீ உன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் நேசிக்கத் தொடங்குவாய். நீ உன்னுடைய ஆவியின் வலிமையை உணர்வாய். என் தங்கமே, உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் இப்போது வானத்தில் ஒளி துளியாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த ஒளி உன் வழியை ஒளிரச் செய்யும். இன்னும் சில நாட்களில் நீ உன் அதிசயத்தை காண்பாய். நீ சொல்லுவாய், இது தான் என் கண்ணீரின் பதில். அந்த நாளில் உன் இதயம் சிரிக்கும். உன் ஆன்மா அமைதியாகும். நீ உன் வாழ்வின் அர்த்தத்தை உணர்வாய். நீ உன்னையே அணைத்து கொண்டு சொல்லுவாய், நான் இறுதியாக என் ஒளியை கண்டேன். அதுதான் உன் கண்ணீரின் வெற்றி. அதுதான் உன் ஆன்மாவின் மகிமை.